வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளிவந்துருச்சு. பட்டியலில் அண்ணாமலையுடைய பேர் இல்லை. தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. இப்போது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி, நாளைக்கு பிரதமர் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு, அதில் டெஃபினட்டாக நீங்கள் கலந்துக்கணும், உங்கள் தரப்பு விஷயங்களை நீங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட நீங்கள் நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்ஓ பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களாம். அண்ணாமலை இப்போ எங்கே இருக்காரு? கேரளாவில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பிஎம்ஓவுடைய ஃபோன் காலுக்கு பிறகு அண்ணாமலை இன்றே கேரளாவிலிருந்து சென்னை விரைகிறார். நாளை காலையில் ஒரு 11 மணி போல் பிரைம் மினிஸ்டரோட மீட்டிங் இருக்கான். எதுக்காக பிஎம்ஓ அண்ணாமலைக்கு அழைப்பு விட்டுருக்காங்க? வேட்பாளர் பட்டியலை வெளிவந்துருச்சு, எதுக்காக இப்போ அழைப்பு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சஸ்பென்ஸ் காத்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, பிரகாஷ்ராஜ் இருக்காருல்ல, அவருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. தன்னுடைய அம்மாவுடைய இந்த இறுதி சடங்கெல்லாம் கிறிஸ்தவ முறைப்படி பண்ணியிருக்காரு. சர்ச்சில் ப்ரேயரெல்லாம் நடத்தியிருக்காரு. அதில் அவர் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்காரு. பெரிய டிபேட்டு. கடவுள்கள் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் கடவுளை நம்ப மாட்டேன் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை பிரகாஷ்ராஜ் சொல்லுவார். இப்போது ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு சர்ச்சில் உட்காந்துருக்காரு அப்படின்னு ஒரு டிபேட்டு. உடனே பிரகாஷ்ராஜ் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எனக்கு தான் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் என் அம்மாவுக்கு இருக்குல்ல, என் அம்மாவுடைய ஆசைப்படி நான் இந்த இறுதி சடங்கை நடத்தினேன், ப்ரேயர் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அப்போது அம்மாவுடைய ஆன்மீக நம்பிக்கையை மதிக்கிறார்ல, அதே மாதிரி தானே இந்துக்களுக்கும் ஆன்மீக நம்பிக்கை இருக்கும், ஹிந்து மதத்தின் மீது ஆன்மீக நம்பிக்கை இருக்கும். ஆனால் கடவுள் மேலே இவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுக்காக ஹிந்து மதத்தை விமர்சனம் பண்ணுவார், ஹிந்து மத ஆன்மீக நம்பிக்கைகளை காயப்படுத்துகிற மாதிரி பிரகாஷ்ராஜ் பேசுவார். அது மட்டும் சரியா அப்படின்னு பிரகாஷ்ராஜுக்கு இந்திய அளவில் இப்போ செக் வச்சுக்கிருக்காங்க பாஜக தொண்டர்கள் சோசியல் மீடியாவில். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடுடைய டிஜிபியை இப்போ எலெக்ஷன் கமிஷன் மாற்றிருக்காங்க. சந்தீப் ராய் ரத்தோரை தமிழகத்துடைய டிஜிபியாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இது 3. நாலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக கூட்டணியில் கே செல்வகுமார் இருக்கார்ல, தமிழர் தேசம் கட்சியுடைய தலைவர், அவர் நத்தம் தொகுதியில் போட்டியிடுறாரு திமுக கூட்டணி சார்பாக. கே செல்வகுமார் அவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர். நான் ஆர்எஸ்எஸ் காரன் அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லுவேன் அப்படின்னு எல்லா மேடைகள்லையும் பேசக்கூடியவர். இப்போது எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் காரருக்கு சீட்டு கொடுக்கலாம் திமுக அப்படின்னு நத்தம் தொகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இப்போது எதிர்த்து போராட்டத்தில் குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவுடைய தலைமைக்கிட்ட நத்தம் தொகுதியுடைய வேட்பாளரை மாற்றுங்க, அவர் ஆர்எஸ்எஸ் காரரு அப்படின்னு இஸ்லாமிய அமைப்புகள் அறிவாலயத்துக்கு போய் மனு கொடுத்துருக்காங்களாம். இது டிபேட்டாக மாறி இருக்கு. முதல்ல ஆர்எஸ்எஸ்னாலே இஸ்லாமுக்கு எதிரானது அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தவறான ஒரு அணுகுமுறை தான். ஆர்எஸ்எஸ்லேயே இஸ்லாம் மதத்துக்குன்னு தனியாக ஒரு பிரான்ச்சே இருக்குது. இஸ்லாமியர்கள் ஆர்எஸ்எஸில் ஒரு பிரிவில் இருக்காங்க. அப்போ ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலீஜியன் வைஸ் யோசிக்கிறவங்க கிடையாது, அவங்க கண்ட்ரிக்காக யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க ஆர்எஸ்எஸ். அவங்களுக்கு நாடு தான் பிரதானம், நாடு சம்மந்தப்பட்ட ஒரு ஆலோசனை டிசிஷன் இதுதான் எடுக்கிறாங்க. ஆனால் இந்திய அலையன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அரசியல் தேவைக்காக ஆர்எஸ்எஸ் சிறுபான்மை அமைப்புகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கட்டமைக்கிறாங்க. அதாவது இந்துக்களுடைய ஒற்றுமைக்காக ஆர்எஸ்எஸ் குரல் கொடுக்குறாங்க. ஜாதி ரீதியாக பிரியாதீங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு ஹிந்து மதத்துடைய ஒற்றுமைக்காக ஆர்எஸ்எஸ் தீவிரமாக குரல் கொடுக்குறாங்களே தவிர எந்த சிறுபான்மை மதத்துக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ் குரல் கொடுத்தது இல்லை. ஆனால் இதை எதிர்க்கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் தேவைக்காகவும் லாபத்துக்காகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் சிந்திக்குது அப்படின்னு வெறுப்பை பரப்புகிறாங்க. இதை புரிஞ்சிக்காத இஸ்லாமிய அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. ஆர்எஸ்எஸ் வேட்பாளரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவாலயத்துக்கு போயிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.